ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ரீசெண்டாக நான் ஜப்பானில் 7-Eleven கம்பெனி ஸ்டோரில் நான் முட்டை வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட், இது பாயில்டு எக், சாஃப்ட் பாயில்டு எக். ஸோ இதை பாருங்கள், ஜப்பானில் எவ்வளோ அழகாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங்க பாருங்கள். அது இல்லாமல் நாங்கள் வந்து அப்போவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதில் எவ்வளோ கேலோரிஸ் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இந்த முட்டையில் வந்து 65 கேலோரிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அங்கே இருக்கிற எல்லா ஃபுட் பேக்கேஜிங்லேயும் இந்த கேலோரிஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து இங்கே ஜப்பானில் இருக்கவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, பட் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் க்ராக் ஆகுதான்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஸோ அதான் நான் மீசையில் தட்டி அதை வந்து நான் இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் அதில் வந்து நாங்கள் பார்க்கலாம், ஒரு சாதாரணமாக நாங்கள் வீட்டிலையே எக் பாயில் பண்ணால் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கும் போது ஸ்மெல்லு தான் வரும். ஆனால் இதில் வந்து அப்படிலாம் இருக்கலை. நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதோடு கூட வந்து இது நான் அப்போவே சாப்பிட்டேன். உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த மஞ்சள் கரு எக் யோக்கில் கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு. மோஸ்ட்லியில் கொஞ்சமாக சாப்பிட்றக்கூடிய அளவு உள்ளுக்கு சால்ட்டியாக இருந்துச்சு. சாஃப்டாகவும் இருந்துச்சு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஜப்பானில் இருக்கிறீங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜப்பானில் இப்படி நாங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நிறைய ஃபுட் வாங்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.